வாங்க 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 போலாம். சீக்கிரம் வாங்க. வணக்கம் சார். என்ன வேணும்? சிம்பிளா ஒரு கல்யாணம் பண்ணு சார். கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா சார். யாருக்கு? உங்களுக்கு? நமக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு மேரேஜ் சார். மாப்பிள்ளை மனோ, பொண்ணு அனு. ஓஹோ, ஆல்ரெடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுல? ஃபார்மாலிட்டிஸா சார்? அதெல்லாம் எப்போ லவ் பண்ணி டிசைட் பண்ணியாச்சு. மேரேஜ் மட்டும் தான் பாக்கி. யோ, ஃபார்மாலிட்டிஸ்னா அது இல்லையா? எல்லா டீடைல்ஸையும் சப்மிட் பண்ணி ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதை பண்ணீங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் பண்ணலங்க. ஸ்ட்ரைட்டா மேரேஜ் பண்றதுக்கு கிளம்பி உங்களாண்ட வந்துட்டோங்க. அடே அப்பா, நேரா இங்க வந்து கல்யாணம் பண்ணி வைன்னா உடனே பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சியா? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. என்ன சார் இது? பெத்த அப்பா அம்மாவெல்லாம் பகச்சிக்கின்னு முறை ரூல்ஸ் எல்லாம் மீறி பண்றது தானே சார் லவ் மேரேஜ்? இங்க வந்தா மறுபடியும் ரூல்ஸ் முறைன்றீங்களே, நியாயமா சார் இது? யாரியா நீ? சுத்த புரியாத ஆளா இருக்க. முதல்ல வெளியே போய. சார் என்ன சார் இப்ப போ சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். தம்பி, நீ யாரு, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும்ல. ஐயோ, இப்பதானே சார் சொன்னேன் ஒரு மனோ அது அனு. ஒழுங்கா சொல்றத கேளிய. இந்த பையன் மனோங்கிறதுக்கும் அந்த பொண்ணு அணுங்கிறதுக்கும் ஏதாவது ஆதாரம் வேணும்ல. ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வேணும். அதோட இவங்க 2 பேரும் மேஜர் தாங்கிறதுக்கு ஆதாரமா ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட் ஏதாவது ஒன்று வேணும். இதெல்லாம் முறைப்படி சப்மிட் பண்ண பிறகு நாங்க நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பு போடுவோம். அது யாரும் அப்செக்ட் பண்ணாம இருந்தா குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு உங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். போச்சுரா, பேசாம வீட்லயே ஓப்பனா சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல. என்ன சார் பேஜாரான ரூல்ஸா இருக்குது. அதுக்கு என்னப்பா பண்றது சார்? மேட்ரு ரொம்ப அர்ஜென்ட் சார். உங்களை வேணா சைட்ல கவனிக்கிறோம். 500 ரூபாய்க்கு தானே கல்யாணத்தை பண்ணி முடிச்சு அனுப்புங்க சார். ஏயா, பணக்கார வீட்டு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து எங்க அதோட மனசு மாறிடுமோன்னு நீங்க அவசரப்படுறீங்களா? சார் அப்படிலாம் கிடையாது சார். நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. போங்க, இடத்த காலி பண்ணுங்க, போங்க. தம்பி வாங்க. தம்பி மச்சான் வாங்க வாங்க. தம்பி, ஒரு ஆபீசர்கிட்ட எப்படி மூவ் பண்ணுங்கிற விவரம் இல்லாம இருக்கிறீங்களே. எங்க சூழ்நிலை அப்படி சார். நீங்க சொல்றல புரியுது தம்பி. உங்க அவசரத்துக்காக கவர்மெண்ட் ரூல்ஸை மீற முடியுமா? உங்க அவசரத்தை பத்தி கவர்மெண்ட்டுக்கு என்ன கவலை? என்ன சார் பண்றது? வேற வழி இருக்கு தம்பி. டோன்ட் வரி. என்ன வை? கொஞ்சம் செலவாகும், ஆனா வேலை சீக்கிரம் நடக்கும். சரி, எவ்வளோ ஆகும்? 7000 ரூபா ஆகும். ஐயோ, 7000மா? அதெல்லாம் முடியாதுப்பா தம்பி. லாஸ்டா 6000 ரூபா ஆகும். எப்படி? இப்போ டைம் இல்ல, பேரம் பேசுறதுக்குலாம் இப்போ நேரம் இல்ல. ஃபைனலா என்ன ரேட்டு சொல்லி முடிச்சிக்கலாம். ஃபைனலா 5000 ரூபா. 5000 ரூபாப்பா. 5000மா? என்ன மனோ? சரி சொல்லுங்க, என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க வேறொரு ஆபீஸர் இருக்காங்க. நீங்க 5000 ரூபாயும் ஏஜ் குரூப் சர்டிபிகேட் எடுத்துட்டு வர வேலைக்கிழமை அங்க வந்துருங்க. என்னது, வியாழக்கிழமையா? ஏன் இன்னைக்கு எதுவும் நடக்காதா? சரிதா. ஏப்பா இவ்வளவு நேரம் அவர் சொன்ன நீ கேட்டல? 10 நாள் இருக்கிற மேட்ரை நான் வேலைக்கிழமை முடி தரேன்னு சொல்றேன். நீ இன்னைக்கு அவனு கேட்குறிய? வியாழக்கிழமை பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க. ஈஸியா இல்லை வேலை முடிச்சு வந்துடுறேன். பொண்களை தாலி கட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? தைரியம் வெளில போலாம்ல. நான் சொல்றேன் எப்படி? ஓகே, வேலை வந்துடுவீங்களா? கண்டிப்பா வருவோம். இது என்னுடைய செல் நம்பர். இது ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் வரேன். பாத்துக்கலாம், வா வாங்க போலாம். எடுத்துக்கங்க. நல்லா இருக்கியம்மா? என்ன அஞ்சலி, நீ காஃபி கொண்டு வர? அனு கொண்டு வர மாட்டாளா? ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அவ தானே பொண்ணு. அவதான் பொண்ணுனா அப்ப நானு? ஐயோ சாமி, ஆள விடுமா. யாருக்கிட்ட? நீங்க வர ஒவ்வொரு வாட்டியும் அனுதா காஃபி கொடுக்கணுமா?
அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தினம் தினம் அனுவோட காஃபி தானே, அப்புறம் என்ன? ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், ஆளை விடுங்க. அது எப்படி? காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, உன் கையால கொடுத்த காஃபி, நீ போட்ட காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கு அஞ்சலி. நிஜமாவா? ஆமா அஞ்சலி, அளவான இனிப்பு, அருமையான மனம், பிரமாதமான காஃபி. ஐயோ தாங்க முடியல. சார், இந்த காஃபிய நான் போடல, எங்க வீட்டு வேலைக்காரி போட்டாங்க. உங்களுக்கு தங்கும் போது ஏதாவது போடணும்னு தோணுச்சுன்னா எங்க வேலைக்காரி கைக்கே போடுங்க. ஓ மை குட்னஸ், என்ன என்னை போட்டு இப்படி வர்றீங்க? ஆதி, இந்த ராகிங்ல இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும். ஹே, டேக் இட் ஈஸி கிஷோர். பதிலுக்கு நீயும் அஞ்சலியை வார ஆரம்பிச்சிடு. ப்ராப்ளம் சால்வ். டிட் ஃபார் டாட். அஞ்சலியே நான் வர்றதா? சான்ஸே இல்ல. அஞ்சலி அசைக்க கூட முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது சரி, எங்க அனு கண்ணிலே காணோம்? வெக்கப்பட்டுட்டு வராம இருக்கல? ஆமாங்க, உங்க முகத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறா. உங்க அழகான முகத்தை பார்த்து அவளுக்கு கண்ணே கூசுதான். ஏய், நிஜமாலேப்பா, அவ ரொம்ப வெக்கப்படுறா, வாயே திறக்கறது இல்ல. என்னன்னு தெரியல. இப்ப மட்டும் இல்ல, என்னைக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோமோ அன்னில இருந்து அவ தனியா உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இது என்ன மாதிரி வெக்கம்? இது வெக்கமா இல்ல பயமா இருக்குமோன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஏய் சும்மாடா, நீ வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. புதுசா வேற ஒரு இடத்துல போய் வாழ போறமேங்கிற பயம், வெக்கம், பதட்டம், அந்த டென்ஷன்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்திருப்பா. மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. ஏய், நீங்களா ஆம்பளை பசங்க, உங்களுக்குலாம் இதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஓ, பாட்டி சொல்றது தப்பு, அவங்க பொய் சொல்றாங்க. ஏய், என்ன சொல்ற அஞ்சலி? ஆமா, அனுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ கல்யாணம் ஆற வரைக்கும் தான் பயப்படுற மாதிரி நடிப்பா. ஆனா அதுக்கப்புறம் காலம் முழுக்க நீங்க தான் பயப்படணும். ஓகே, அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் நான் பயங்கரமா நடிச்சிட்டு போறேன். சரி, லேட் ஆகுது, ஷாப்பிங் கிளம்பலாமா? ஏய் அஞ்சலி, போய் அனுவை கூட்டு வா, எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சரிங்க, நான் அனுவை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இந்தாமா. கிஷோர், சூட் வாங்கிட்டியா? இல்லையே. அப்படி இல்லைன்னா லகான் போலாம். லகான் போயிட்டு அங்கேருந்து ஸ்பென்சஸ் போயிடலாம். We'll get good shirts in the Zord. இல்ல பையா, ஜெயின் லாலியே எடுத்துருவோம். அப்பாவோட கல்யாணத்துக்கு கூட ரெண்டுக்கு அங்கதான் எடுத்தாராம். பையா, அனு வருவா, எதுக்கு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பையா முகத்துல இப்பவே கல்யாண கலை ஓடுது இல்ல? சரி, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டு. ஆதி, அனுவை கூப்பிடு, நேரமாச்சு. நான் கூப்பிடுவேன். அனு, அஞ்சலி, அஞ்சலி, ஏமா லேட் பண்றீங்க? அஞ்சலி. ஓ, அனு எங்க? அனுவை காணும். என்ன சொல்ற? அனுவை காணலமா. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? மொட்டை மாடி, பாத்ரூம்ல கூட தேடி பார்த்தேமா, எங்கேயுமே காணும். போன்ல ட்ரை பண்ணு. போன்ல ட்ரை பண்ணேன், ஆனா ரீச் ஆகல. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். அனு கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? எதுக்கு? எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு வரதா சொல்லிட்டு போனா. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். என்ன பாட்டி இது? கிஷோர் வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க தெரியும் இல்ல? நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போறோம்னு தெரியாது அவளுக்கு. அப்புறம் எதுக்கு தனியா கோயிலுக்கு போகணும்? சரி, எந்த கோவிலுக்கு போயிருக்கா? அது எதுக்கு நீ டென்ஷன் ஆற? எந்த கோவிலுக்குன்னு நான் தான் கேட்கல, ஆனா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே ஷாப்பிங் கிளம்பி போங்க. அவ வந்தோடனே வெயிட் பண்ணி அவளை நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றாவ? சரி, நாங்கெல்லாம் கிளம்புறோம். அனு வந்தோடனே நீங்க கூட்டிட்டு வாங்க. சரி. I'm extremely sorry கிஷோர். Yeah, it's okay. சரி வாங்க போலாம். யா. ஓகே, இப்போ யாரும் எதுக்கு கவலைப்பட வேணாம். எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா?
இல்ல எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதே. இது என்னம்மா கேள்வி? லவ் பண்றோமே அதே ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் வரதுல ப்ராப்ளம் கிடையாது, சவால். நம்ம அதை தில்ல சமாளிக்கணும். என்னடா? ஆமா மாமே. இல்ல அதனால வேற ஏதாவது பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, பறக்கும் படம் மாதிரி. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, நம்ம ஏரியால வந்து கேட்டா உனக்கு தெரியும். ஒரு மேட்ரை டிசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, சொல்லி அடிப்போம் தங்கச்சி நச்சுன்னு. அட நம்ம ஆர்த்தில அவ மேட்ரு கூட இப்படிதான். ஒரே வாரம் பிளான் பண்ணி தூக்கின்னு தாலி கட்டணும்ல. என்னடா? அதான் ஓகே ஓகே, அதெல்லாம் பையன் மேட்ரு. இப்போ நம்ம பண்ண போகிறது லேட்டஸ்ட் ஸ்கிரிப்ட். இதுவும் அதே மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வளவளன்னு பேசாம என்ன பண்ணணுங்கிற விவரத்தை சொல்லுங்க. சரி சரி, வியாழக்கிழமை காலைல 10:30 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் அசம்பிள் ஆகிறோம். அதான் நம்ம பிளானு. இப்போ அனு, நீ இப்போ வீட்டில் செட்டில் ஆகணும். ஏன் வீட்டுக்கா? சாரி, நான் மாட்டேன். நான் தங்கச்சி நீ சொதப்புரிய. இங்க பாரு, உன் வீட்டுக்கு போயிட்டு பூனை மாதிரி செட்டில் ஆயிருமா, அதான் நமக்கு நல்லது. ஐயோ ப்ளீஸ், மறுபடியும் என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. அனு, என்ன இது பிடிவாதம்? அவர் சொல்ற மாதிரி கேளு. இதை பாருமா, இப்போ ஒரு பிளான் பண்ணுறோன்னா கேப்டன் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோம். இப்போ நீ வீட்டுக்கு போனாதான் அவங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கரெக்டாக போக முடியும். மேட்ரு லீக் ஆச்சுன்னு வை, உங்கள் அண்ணன் எங்கள் எல்லாரையும் டாராக கீச்சிருவான், புரியுதா? சைலண்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருந்துட்டா யாருக்குமே டவுட் வராது. நான் வியாழக்கிழமை விடிய காலைல 4 மணிக்கு ஆட்டோவோட உன் தெரு முனையில் வந்து நிற்பேன். நீ அதை அனுசரித்து சத்தம் இல்லாமல் கிளம்பிட்டா போகிறோம், பட்டுன்னு சூட்டு விடலாம். என்ன கரெக்ட்? பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு கோஆப்ரேஷன் இல்லாட்டி நம்ம மேட்டெல்லாம் சொதப்பிடும். சரி, நீ கிளம்பு தங்கச்சி. ஏய், ட்ராப் பண்ணிட்டு வாடா. மனோ, பணம் ஏதாவது வேணுமா? நீ மட்டும் கிளம்பி வா போதும். இல்ல மனோ, அதான் சொல்லிட்டேன்ல, நீ மட்டும் கிளம்பி வா போதும். கிளம்பு. வரேன். ஆமா, என்னம்மா டல்லா இருக்கிற? ம், கவலையா இருக்கு. ஏய், எதுக்கு கவலை? இதெல்லாம் சரியா வரணுமே. 100% சரியா வரும், நான் கேரண்டி மச்சான். மனோ, இப்படி வா. நான் உனக்கு மச்சான். உன் லைஃப் நல்லா வரணும்னு எனக்கு அக்கறை இருக்குது. உன் லவ் ஜெயிக்கணும், நீ அணுவோட சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நம்ம பசங்களும் அப்படிதான். என்னடா? ஆமா மனோ, உங்க லவ் எங்க லவ் மாதிரி. அப்படிங்க மூஞ்சில என் கையை வைக்க. சாரிப்பா. விடு மனோ, அவன் ஏதோ தெரியாம பேசுறான். நீ தைரியமா இரு மனோ. நாங்களாம் வார்த்தை தவறவே மாட்டோம். உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டோம். ஆமா மனோ, நீ கவலையே படாத, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம பிளானை கரெக்டா நிறைவேற்றுவோம். கேட்டுக்கினியா? இதான் நம்ம பசங்களோட தில்லு. டோன்ட் வரி மச்சான். அனுக்கும் உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சு சாட்சி கைது போடாட்டி நான் என் பேரை மாத்திக்கிறேன். என்ன கவலைப்படாத, எல்லாம் கரெக்டாக நடக்கும். வாடா, வா சீக்கிரமா. ஃபீல் பண்ணாத மனோ, வா வா. மேடம், மேடம், எங்க போயிட்டீங்க நீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இல்ல மேடம், வீட்ல நீங்க இல்லன்னு எல்லாரும் தேடினாங்க. இப்பதான் வெளியே போனாங்க. அப்போ வீட்ல யாரும் இல்லையா? கிளம்பிட்டாங்களா? ஆமா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம்.
பாட்டி வாட்ச்மேன் எல்லாரும் வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் வெளியே தான் போயிருக்காங்க. ஆனா நான் போகலைங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? பாட்டி அது வந்து என்னம்மா எங்க போயிட்டு வர? இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தேன் பாட்டி. வெளியில என்ன? அது சுடிதார்ல எம்ப்ராய்டரி போடுறதுக்காக கொடுத்துருந்தேன். அது திருப்பி வாங்கிட்டு வர போனேன் பாட்டி. ஏன் கேக்குறீங்க? இல்ல, கிஷோர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்து உனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் கிளம்பி போறாங்க. அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சும் சொல்லாம கொள்ளாம நீ வெளியே போயிட்டேன்னு ஆதி கொஞ்சம் கோவப்பட்டான். அதான் கேட்டேன். அனு, எங்க வெளியே போனாலும் எங்க போற எப்ப வரேங்கிறத சொல்லிட்டு போனோம். புரிஞ்சுதா? சரி, நீ போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். சரி பாட்டி. அனு, இந்த எம்ப்ராய்டரிக்கு கொடுத்தேன்னு சொன்னிய ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ போ.